வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். கோழிகளுக்கு அதிகரிக்கும் நோய்கள், நாட்டில் உச்சம் தொட்ட முட்டை விலை. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரட்னவின் மரணம் கொலையா தற்கொலையா? அமைச்சர் ஆனந்த விஜயபால விளக்கம். நச்சு ரசாயனம் மூலம் பழங்களை பழுக்க வைத்தால் கடும் நடவடிக்கை, அமைச்சர் வசந்த சமரசிங்க எச்சரிக்கை. புயலால் பாதிக்கப்பட்டு 7 மாதங்களாகியும் காணி வழங்கப்படவில்லை, கண்டி கலகாவில் மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம். செம்மணி சித்தப்பாத்தி மனித புதைகுழி அமர்ந்தல்லையில் இருந்த மனித எலும்புக்கூடு தொடர்பில் பேராசிரியர்களுடன் கலந்தாலோசிக்க தீர்மானம். அனுர மீதான மக்கள் நம்பிக்கை குறித்த அறிக்கை முற்றிலும் பொய், அரசுக்கு உதயகம்மன்பில நேரடி சவால். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்த எதிர்ப்பு, நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. பல மாகாணங்களில் மழைக்கு சாத்தியம், பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் மீண்டும் பதட்டம், துபாய், ரியாத், பெய்ரூட் விமான சேவைகளை அதிரடியாக ரத்து செய்தது ஏர் பிரான்ஸ். சரக்கு கப்பல் மீது தாக்குதல், 4 இந்திய மாலுமிகள் உயிரிழப்பு. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பட விரிவான செய்திகள். நாட்டில் முட்டை விலை வரலாறு காணாத வகையில் உச்சமடைந்துள்ளமைக்கு தற்போதைய அரசாங்கமும் விவசாய திணைக்களமுமே நேரடி பொறுப்பாகும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. விலங்கு தீவன தட்டுப்பாடு மற்றும் சந்தையில் நிலவுகின்ற தரமற்ற தீவன பயன்பாடு காரணமாகவே நாட்டின் நாளாந்த முட்டை உற்பத்தி பெருமளவில் வீழ்ச்சியடைந்து விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டிற்குள் சோள இறக்குமதி முற்றாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் கோழிகளுக்கான மாற்று உணவாக அரிசியை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமற்ற இந்த மாற்றத்தால் கோழிகளுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு முட்டை உற்பத்தி 20% முதல் 30% வரையில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையில் உள்ள போலி வியாபாரிகள் கோழி தீவனங்களில் டொலமைட் போன்ற ஆபத்தான ரசாயனங்களை கலப்பதாகவும் இதன் காரணமாக பெருமளவிலான கோழிகள் உயிரிழந்து வருவதாகவும் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். முறையான தீவன தட்டுப்பாடு மற்றும் போலியான ரசாயன கலப்புகள் காரணமாகவே சந்தையில் முட்டை தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன்கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லே கோனஸ். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். சி.டி. விக்ரமரட்ன துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகிய உயிரிழந்தார் என்பது திறந்த நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், சம்பவம் நடந்த இடத்தில் மீட்கப்பட்ட அனைத்து சான்றுகளும் மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த மரணம் தொடர்பாக விசாரணைகளில் ஒரு பகுதியாக மறைந்த முன்னாள் போலீஸ் மா அதிபரின் மனைவி, மகன் மற்றும் அவரது மெய் பாதுகாவலர் உட்பட அவருக்கு நெருக்கமான பலரிடம் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். விசாரணைகளின் தற்போதைய நிலை குறித்து பேசிய அமைச்சர் ஆனந்த விஜயபால, மரணத்திற்கான சரியான காரணத்தை இப்போதே தீர்மானிக்க முடியாது. அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கை கிடைத்த பின்னரே இது கொலையா அல்லது தற்கொலையா என்பதை உறுதியாக கூற முடியும். இந்த சம்பவத்தில் எந்தவிதமான பக்க சார்புமின்றி மிகவும் வெளிப்படையான மற்றும் நேர்மையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நச்சு ரசாயன பொருட்களை பயன்படுத்தி பழங்களை செயற்கையாக பழுக்க வைப்பதை தடுப்பதற்கு தேவையான புதிய சட்ட ஏற்பாடுகளை விரைவாக அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். சந்தைகளில் வாழைப்பழங்கள், மாம்பழங்கள் மற்றும் பப்பாளி பழங்கள் போன்றவற்றை நச்சு ரசாயனங்களை பயன்படுத்தி பழுக்க வைத்து விற்பனை செய்வது குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய ஆபத்தான நடைமுறைகள் தற்பொழுது சமூகத்தில் ஒரு பெரிய சுகாதார பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கவலை வெளியிட்டார். இதனையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக நச்சு ரசாயனங்களை பயன்படுத்தி பழங்களை பழுக்க வைக்கும் கிடங்குகள் மற்றும் இடங்களை நேரடியாக சென்று சோதனையிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். ஏற்கனவே இது தொடர்பாக தேவையான விழிப்புணர்வுகள் வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இருப்பினும் லாப நோக்கில் தொடர்ந்தும் இந்த ஆபத்தான முறையை முன்னெடுத்துச் செல்கின்ற வியாபாரிகளுக்கு எதிராக தயவுதாட்சணமின்றி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் அமைச்சர் உறுதியாக தெரிவித்துள்ளார்.
கண்டி மாவட்டம் தெல்தோட்டி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கம்பகா மல்பேரி மற்றும் அப்பர் கலகா கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நேற்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். கடந்த டிட்வா புயலின் சீற்றத்தினால் 29 குடும்பங்களின் வீடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு முழுமையாக சேதமடைந்தன. இதன் பின்னர் 7 மாதங்கள் கடந்துள்ள நிலையிலும் தங்களுக்கு இன்னும் உரிய காணிகளோ அல்லது நிவாரணங்களோ வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கலகா குறுக்கு பாலத்திற்கு அருகில் கூடிய அந்த பகுதி மக்கள் தாம் ஏற்கனவே வாழ்ந்த பிரதேசத்திலேயே தமக்கு மாற்று நிலங்களை உடனடியாக அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தி பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 7 மாத காலமாக தமது சொந்த நிலங்களை இழந்து மாற்று வீடுகளில் வாடகைக்கு செலுத்தி பெரும் பொருளாதார மற்றும் வாழ்வாதார சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாக மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே அரசு இனியும் தாமதிக்காமல் உடனடியாக தமக்கு உரிய காணிகளை ஒதுக்கீடு செய்து தருமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் அமைந்துள்ள மனித புதைக்குழியில் கால்கள் மடிக்கப்பட்டு செங்குத்தாக அமர்ந்திருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு தொகுதி தொடர்பில் துறைசார் நிபுணர்களுடன் கலந்தாலோசித்த பின்னரே மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மனித எலும்புக்கூட்டின் நிலை மற்றும் அதன் தொன்மை குறித்த தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீடத்தின் பீடாதிபதியுடன் விசேட கலந்துரையாடல்கள் நடத்தப்பட உள்ளன. அத்துடன் தொல்பொருள் பேராசிரியரான ராஜ் சோமதேவாவின் நிபுணத்துவ அபிப்பிராயங்கள் மற்றும் ஆலோசனைகளையும் கோருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவர்களிடமிருந்து பெறப்படுகின்ற வரலாற்று, கலாச்சார மற்றும் தொல்பொருள் ஆய்வறிக்கைகளின் அடிப்படையில் இந்த எலும்பு தொகுதி தொடர்பான அடுத்த கட்ட சட்ட ரீதியான மற்றும் அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீதான மக்கள் நம்பிக்கை 75% உயர்வடைந்துள்ளது என குறிப்பிட்டு மாற்றுக் கொள்கைக்கான கேந்திர நிலையம் வெளியிட்ட அறிக்கை முற்றிலும் போலியானது என பியுதர்கல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில சாடியுள்ளார். கொழும்பிலுள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மாற்றுக் கொள்கைக்கான கேந்திர நிலையத்தின் ஆய்வை விமர்சித்து பேசிய அவர், சுமார் 22 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட இலங்கையில் வெறும் 1240 பேரிடம் மட்டும் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. இவ்வளவு சிறிய மாதிரி அளவை கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் கருத்தையும் ஒருபோதும் பிரதிபலிக்காது. தேசிய அளவில் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு விடயத்தை இவ்வாறான சிறிய ஆய்வை கொண்டு மதிப்பீடு செய்வது முற்றிலும் தவறானது என்று குறிப்பிட்டார். 2024 ஜனாதிபதி தேர்தலில் பெற்ற 42% வாக்குகள், பொது தேர்தலில் பெற்ற 62% வாக்குகள், 2025 மே மாத உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 43% வாக்குகளாக குறைந்துள்ளது என்றும் அவர் தரவுகளை முன்வைத்தார். ஆட்சிக்கு வந்த குறுகிய காலத்திற்குள்ளேயே அரசாங்கத்தின் வாக்கு வங்கி சடுதியாக வீழ்ச்சியடைந்துள்ளது என்றும் தற்போதைய பொருளாதார பாதிப்பு மற்றும் வாழ்க்கை செலவு உயர்வால் மக்கள் கடும் அதிருப்தியிலுள்ள சூழலில் இத்தகைய சாதகமான அறிக்கைகளை வெளியிடுவது நகைப்புக்குரியது என்றும் அவர் விமர்சித்தார். ஜனாதிபதி மீதான மக்கள் நம்பிக்கை உயர்ந்துள்ளதாக கோரும் இந்த அமைப்புகள் தைரியம் இருந்தால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறும் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று உதய கம்மன்பில சவால் விடுத்துள்ளார். தேர்தலை நடத்துகின்ற போது மட்டுமே உண்மையான மக்கள் தீர்ப்பு வெளிவரும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசின் முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்திற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் மற்றும் நீதி சேவை சங்கத்தைச் சேர்ந்த 65 நீதிபதிகள் இதற்கு ஏற்கனவே எதிர்ப்பை பதிவிட்டனர். இந்நிலையில் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்ஷன நாணயக்காரவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் அமைச்சு, நீதித்துறை, சட்டத்திறனிகள் சங்கம் மற்றும் தொடர்புடைய பங்குதாரர்களை உள்ளடக்கிய சிறப்பு குழு ஒன்றை நியமித்து முழுமையான ஆய்வுக்கு பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரவிற்கு எதிராக எதிர்க்கட்சியின் அனைத்து கட்சிகளும் இணைந்து தயாரித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை இன்று சபாநாயகரிடம் கையளிக்க தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் எதிர்க்கட்சிகளின் விசேட கலந்துரையாடல் ஒன்று நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். மாகாண சபை தேர்தல்களில் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பு தொடர்பான தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தொழில்நுட்ப அறிக்கை நாடாளுமன்ற விசேட குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்துவது என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்கும் அதற்கான முன்மொழிவுகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சர் விஜிதஹீர தலைமையிலான நாடாளுமன்ற விசேட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு கூட்டம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூடியது. இந்த கூட்டத்தில் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியத்தின் தலைவரும் அமைச்சருமான சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உட்பட ஒன்றியத்தின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். தற்போது நடைமுறையில் உள்ள விகிதாசார தேர்தல் முறைமையையும் அதன் தேர்தல் முடிவுகளையும் மாற்றாமல் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை எவ்வாறு அதிகரிப்பது என்பது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு தயாரித்த தொழில்நுட்ப அறிக்கை இதன்போது விரிவாக விளக்கப்பட்டது. இதேவேளை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் பெண்களின் பிரதிநிதித்துவம் குறைந்தபட்சம் 33% உயர்த்தப்பட வேண்டும் என்று பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியம் ஏகமனதாக வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதேவேளை மொனராகலை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிலவுகின்றன. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறட்சியான வானிலையே நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலையகத்தின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என்பதால் அவற்றினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் திடீரென தீவிரமடைந்துள்ள பாதுகாப்பு பதற்றம் காரணமாக முக்கிய நகரங்களுக்கான தனது விமான சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக பிரான்ஸ் நாட்டின் தேசிய விமான நிறுவனமான ஏர் பிரான்ஸ் அவசர அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் குறிப்பிட்ட வான்வழி பகுதிகளில் விதிக்கப்பட்டுள்ள கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாகவே இக்கடினமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஏர் பிரான்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் சவுதி தலைநகர் ரியாத்திற்கான விமான சேவைகள் ஜூலை 24ஆம் தேதி வரையிலும், ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரத்திற்கான சேவைகள் ஜூலை 27ஆம் தேதி வரையிலும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அத்தோடு லெபனானின் பேரூட் நகருக்கான விமான சேவைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை தொடர்ந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வான்வழி பாதைகளில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் தடை மற்றும் சேவைகள் ரத்து காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செய்யவிருந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலவரங்களை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் சூழ்நிலைகளுக்கேற்ப அடுத்த கட்ட அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும் ஏர் பிரான்ஸ் தனது உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் தென்படுபவர்கள் எவ்வித தாமதமுமின்றி உடனடியாக மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களுக்கு அவசர அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. நாட்டில் நடப்பாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 76,000 அதிகரித்துள்ளதுடன் டெங்கு காய்ச்சல் காரணமாக இதுவரையில் 53 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு கவலை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் டெங்கு காய்ச்சலின் பொதுவான அறிகுறிகளாக திடீர் காய்ச்சல், கடுமையான தலைவலி, கண்கள் மற்றும் மூட்டுகளில் தீவிர வலி, குமட்டல், வாந்தி மற்றும் தோலில் தடிப்புகள் தென்படுமாயின் உடனடியாக உரிய மருத்துவ சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த டெங்கு அறிகுறிகள் தென்படுமாயின் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வதே உயிரிழப்புகளை தவிர்க்கும் சிறந்த வழி என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கென்னகர வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை நாட்டில் அதிகரித்து வரும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்குமான டெங்கு கண்காணிப்பு, தடுப்பு மற்றும் மருத்துவ முகாமைத்துவ தரநிலை வழிகாட்டி இன்று உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். உக்ரைனில் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்திய மாலுமிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை பதிவிட்டுள்ளது. நேற்று முன்தினம் உக்ரைனின் ஒடேசா நகரில் இருந்து புறப்பட்ட MV கோல்டன் லியோ என்ற சரக்கு கப்பல் மீது திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இக்கப்பலில் 5 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 17 மாலுமிகள் பயணித்துள்ளனர். இத்தாக்குதல் குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒடேசாவில் இருந்து புறப்பட்ட MV கோல்டன் லியோ கப்பல் மீதான தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது. மேலும் படுகாயமடைந்த மற்றொரு இந்திய மாலுமி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உக்ரைனில் உள்ள இந்திய தூதரகம்
இந்த விவகாரத்தை மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு காயமடைந்தவர் விரைந்து குணமடைய பிரார்த்திக்கிறோம். சரக்கு கப்பல்கள் மற்றும் அதில் பயணிக்கும் அப்பாவி மாலுமிகள் மீது நடத்தப்படும் இதுபோன்ற தாக்குதல்களை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது. இது சர்வதேச கடல்சார் கப்பல் போக்குவரத்தை பெருமளவில் பாதிக்கும் செயலாகும். இச்சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் சுருவிலை புறப்படமாகவும் ஜெர்மனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவகுரு சிவகுமார் அவர்கள் 20/7/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மாதகலை புறப்படமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தவமணி நற்குணசிங்கம் அவர்கள் 20/7/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராசதுரை மூர்த்தி அவர்கள் 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வடலியடைப்பை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வேலுப்பிள்ளை சற்குணநாதன் அவர்கள் 20/7/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.